ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இப்போ நம்ம திருத்தணி டு சோளிங்கர் போகிற வழியில் இருக்கோங்க. நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம், எந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வித்தியாசமான அற்புதமான ஒரு சிவன் கோயில். ஆந்திரா தமிழ்நாடு அந்த பார்டரில் இருக்குது. இந்த கோயிலுடைய லொக்கேஷன் லிங்க்லாம் தரேன். இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு அற்புதமான வித்தியாசமான சக்தி வாய்ந்த சிவன் கோயில். அது எப்படின்றத இந்த காணொலியை நீங்கள் முழுக்க பார்க்கும்போது தெரியும். நான் ஒரு சின்ன இன்ட்டு மட்டும் சொல்கிறேன். இப்போது எப்படின்னா, ஒரு கோயில் முழுக்க வந்து கட்டிடங்கள்னால, இப்போது எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா கட்டிடங்கள்னால கட்டப்பட்டிருக்கும். அதாவது கோபுரம், விமானம், கருவறை அப்படி இருக்கும். ஆனால் இந்த கோயிலானது கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற ஆலமரம். அந்த ஆலமரம் தான் கோயிலே. அந்த மரத்துக்கு நடுவில் இந்த பால குருநாதீஸ்வரர் இருக்காருங்க. அற்புதமான சிவன் கோயில். இந்த கோயிலை பற்றி தெரிஞ்ச உடனே உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு. அதான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கோயிலுடைய லொக்கேஷன் லிங்க், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வாங்க போகலாம். வீடியோவில் பார்த்தா மண்டையில் கோடு மாதிரி இருக்குது. என்னடான்னு பார்த்தா இந்த ஹெல்மெட், புது ஹெல்மெட் வந்து நமக்கு அவ்வளோ டைட்டாக இருக்குது. அதனால் இந்த ஒரு இதுவே உருவாயிடுச்சு. இதை போட்டால் கொஞ்சம் தலையும் வலிக்கிற மாதிரி இருக்குது. இந்த ரோடு சூப்பராக இருக்குங்க. திருத்தணி டு சோளிங்கர் போகிற வழி செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரோடை ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம இப்போ கிளம்பலாம் வாங்க. நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டில் வரேன். இந்த கனிகாபுரம் அந்த வழியாக வந்து சோளிங்கர் போகிற மாதிரி, திருத்தணி டு சோளிங்கர் சூப்பராக இருக்குது. 2 பக்கமும் அப்படியே காடுகள் மாதிரி இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன குன்றுகள் தென்படுது. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது இந்த ரூட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை எவ்வளோ அழகாக இருக்குல்ல. வாவ். காலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 7 கிட்ட ஆக போகுது. இந்த லேசான பனியில் இந்த ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ரோடு. வந்துட்டோங்க, நம்ம ஆந்திராக்குள்ளே போக போகிறோம். இப்பொழுது ஆந்திராக்குள் வந்து விட்டோம். இன்னும் கோவில் வந்து 2 கிலோமீட்டர் 300 மீட்டரில் இருக்குது. கிட்ட வந்துட்டோங்க, கோவில் கிட்ட. அப்படியே செம்மையாக இருக்குது. நிறைய தோட்டங்கள்லாம் இருக்குது. மரங்கள் நிறைய வச்சுருக்காங்க, தென்னந்தோப்பு. இந்த மாதிரி ரொம்ப செழிப்பாக இருக்குது இந்த ஊர். ஆலமரம் எங்கே? அது இருக்குங்க. இதோ இந்த ஆலமரம் தான் கோயிலே. வாவ், நல்லா இருக்குங்க. பால குருநாதீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயிலை நான் உங்ககிட்ட காமிக்கிறதுல, உங்ககிட்ட அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் நிறைய கோயில்களுக்கு பயணம் பண்ணியிருக்கேன். அதில் மிக முக்கியமான
ஒரு தனித்துவமான நிறைய சிறப்பம்சங்கள் உள்ள நான் மறக்க முடியாத கோயில்களில் ஒரு கோயிலாக இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இது யாரால் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா கடவுளாலேயே, அதாவது இயற்கையினாலேயே கட்டமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான கோயில். கிட்டத்தட்ட சுமார் 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு ஆலமரம் தான் இங்கே கோயிலாக விளங்கியிருக்கு. அந்த ஆலமரத்துக்கு நடுவில் தான் இந்த குருநாதீஸ்வரர், பால குருநாதீஸ்வரர் நமக்கு அருள்றார். இன்னும் இந்த கோயிலில் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. அது அனைத்தும் நம்ம இந்த காணொளியில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காணொலியை நிறைய பேருக்கு பகிர செய்யுங்க. பகிர்றது மூலயமா இந்த கோயிலோடைய விவரங்கள் நிறைய பேருக்கு போய் சேரும். அவங்களும் இந்த கோயிலுக்கு வந்து பயனடைவாங்க, மன நிறைவும் நிம்மதியும் அடைவாங்க அப்படின்னு நம்புகிறேன். லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுறது மூலயமாவும் இந்த காணொலி நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். அதனால் அவங்க இந்த வீடியோவை பார்க்குற அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கலாம். கிடைத்தா இந்த கோயிலை பற்றியான விவரங்கள் அவங்களுக்கு தெரிய வரும். அவங்களும் இந்த கோயிலுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் பாலசமுத்திர மண்டலத்தில் ராசபாளையம்ன்ற கிராமத்தில் இந்த ஒரு மிகப்பெரிய 2 to 3 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற ஆலமரம். அந்த ஆலமரத்தின் விழுதுகள்லாம் அப்படியே இந்த ஒரு கோயிலுடைய மண்டபங்கள் மாதிரி, ஒரு 1000 கால் மண்டபங்கள் மாதிரி அந்த விழுதுகள்லாம் இந்த பால குருநாதீஸ்வரரை சுற்றி அப்படி ஒரு அரண் மாதிரி இருக்குது. சாதாரணமாக எல்லா கோயில்கள்லையும் கோபுரம் இருக்கும், முதல் பிரகாரம் 2வது பிரகாரம் இருக்கும், சுற்று மண்டபங்கள், விமானங்கள், கருவறைகள் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு மரமே ஒரு கோயிலாக அமைஞ்சிருக்கிறதுன்றது ரொம்ப சிறப்பான விஷயம்ங்க. இந்த மரத்தை சுற்றி நிறைய புற்றுகள் இருக்குது. அந்த புற்றுக்கு பால் வைக்கப்படுது. இந்த புத்துன்றதும் பாம்புன்றதும் ஆன்மீகத்தில் மிக முக்கியமானது அப்படின்னு நான் சொல்லுவேன். முக்கியமாக பாம்புகள் மிக முக்கியமானது. அதற்கான காரணத்தை நான் பின்னாடி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்துக்கு அடியில் அரூபமாக ஒரு சித்தர் தவம் செஞ்சிட்டு இருக்காராங்க. அந்த சித்தர் அப்பப்போ சூட்சமமாக வந்து பக்தர்களுக்கு காட்சி தராரு. இந்த கோயிலில் வேண்டுதல்கள், குழந்தை வரம் வேண்டி வேண்டுதல்கள், இன்னும் பல வேண்டுதல்கள் வந்து நிறைவேற்றப்படுது. அதற்கு காரணம் இந்த ஒரு கோயிலுடைய அமைப்பு. இந்த கோயிலுடைய அமைப்பு மட்டும் இல்லாமல் இங்கே பால குருநாதீஸ்வரர் இருக்கிற அமைப்பும் வந்து வித்தியாசமானது, மிக முக்கியமானது, மிக சக்தி வாய்ந்தது அப்படின்னு நம்பப்படுது. அதனால தான் இவ்வளோ பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வராங்க. பால குருநாதீஸ்வரர் இங்கே எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விக்கிரகத்தில் விநாயகர், முருகர், பிரம்மா, விஷ்ணு, சிவன், 2 சர்ப்பங்கள்னு அனைத்தும் இந்த ஒரு விக்கிரகத்தில் இருக்குங்க. இங்க வந்து வேண்டிக்கிறது மூலயமா நிறைய அற்புதங்கள் நமக்கு நிகழுது அப்படின்னு நம்பப்படுது. நிறைய பேர்கிட்ட வந்து இங்க வாலண்டியராக நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்து வேலை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பக்தர்கள் இங்கே வராங்க, நிறைய முக்கியமான காரியங்களில் பங்கு கொள்கிறாங்க. அதற்கெல்லாம் காரணம் இந்த பால குருநாதீஸ்வரர் அவங்க வாழ்க்கையில் நிகழ்த்திய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லணும். இந்த பால குருநாதீஸ்வரரை வணங்கினா நிறைய அற்புதங்கள் நிகழ்து அப்படின்ற நம்பிக்கை. ஏன்னா ஒரே விக்கிரகத்தில் இவங்க எல்லாருமே இருக்காங்க. பிரம்மா இருக்கிறதுனால நம்மளுடைய கர்ம வினைகள்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம். அதாவது தப்பிக்க முடியாது, நம்ம கர்ம வினைகள்ல இருந்து தப்பிக்க முடியாது, ஆனால் சுலபமாக கழிக்கலாம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. காக்கும் கடவுளான விஷ்ணுவும் இங்கே இருக்காரு. அந்த விஷ்ணுன்றவர் நம்மளுடைய அனைத்து துன்பங்கள்ல இருந்தும் நம்மளை காக்கக்கூடியவராகவும், சிவபெருமான் நம்மளுடைய துன்பங்களை விளக்கக்கூடியவராகவும் இங்கே இருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சர்ப்பம், அந்த பாம்புன்றது மிக முக்கியமானது ஆன்மீகத்தில். ஏன்னா பாம்புக்கு தாங்க 2 ஒரு முக்கியமான குணம் இருக்குது. அது ஆன்மீகத்துக்கு மிக தேவையானது. அது என்ன அப்படின்னா, அதீத உணர்வு திறன். ரொம்ப ஒரு நடந்து போனால், தூரத்தில் நடந்து போனால் பாம்புனால் உணர முடியும். அதே மாதிரி பாம்புனால் நீண்ட நேரம் அமைதியாக இருக்க முடியும். இது 2மே வந்து ஆன்மீகத்தில் மிக முக்கியமான தேவை. இதுதான் அந்த தவ நிலை அப்படின்னு சொல்லணும். அந்த ஒரு விஷயத்தினால தான் பாம்புன்றது ஆன்மீகத்தில் இருக்குங்க. அதே மாதிரி இந்த சர்ப்பங்களும் இந்த விக்கிரகத்தில் இருக்கிறதுனால மிக சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலாக இந்த கோயில் கருதப்படுது. இந்த மரத்திலேயே பக்தர்களுக்கு பல தெய்வங்களுடைய ரூபங்கள் சூட்சமமாக தெரியப்படுது. அதனால் அந்த இடங்களை பக்தர்கள் வணங்குறாங்க. நரசிம்மராக ஒரு இடத்துல தெரியுது, விநாயகராக ஒரு இடத்துல தெரியுது, இன்னும் அவங்க வேண்டிக்கிற கடவுளாக இந்த மரம் நிறைய இடங்களில் தெரியப்படுதுங்க.
இன்னும் இந்த கோயிலில் பற்றி நிறைய விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அபிஷேகம், இந்த ஒரு அபிஷேகத்தை நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரே அபிஷேகத்தில் விநாயகர், முருகர், பிரம்மா, விஷ்ணு, சிவன், நாகங்கள்னு அனைவருக்கும் ஒரே நேரத்தில் அபிஷேகம் நிகழ்கிறத நீங்கள் இந்த இடத்துல தாங்க பார்க்க முடியும். அதுவும் இந்த காணொலியில் இருக்க போது இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இப்போ நம்ம கோயிலுக்கு போகலாம் வாங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் சென்னையிலேருந்து வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்னை, திருத்தணி, ஆர்கேபேட்டை வழியாக இந்த கோயிலை வந்தடையலாங்க. இந்த கோயிலுடைய லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சிலருடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், இந்த கோயில் உள்ளவர்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் தரேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மேப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை ஒரு கைடிங் பாயிண்ட்டாக வச்சு இப்படி கூட நீங்கள் பல இடங்கள்லேருந்து இந்த கோயிலுக்கு வரலாம். இந்த கோயிலுக்கு வந்த உடனே முதல்ல பாலகுருநாதீஸ்வரரை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஊரோடைய கிராம தேவதைகளை தரிசனம் பண்ணிட்டு தாங்க நம்ம பாலகுருநாதீஸ்வரரை தரிசனம் பண்ணணும். கார்த்திகை மாதம்ன்றதுனால கோயில்களில் இந்த மாதத்தில் விளக்கு போடுறதுன்றது ரொம்ப சிறப்பான விஷயமா கருதப்படுது. அதனால தான் இங்கே பக்தர்கள் நிறைய பேர் விளக்கு போடுறாங்க. இந்த கோயிலில் நவ கிரகங்களுக்கு பதிலாக நவ கிரக மரங்கள் இருக்குது. அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான மரங்கள் வைக்கப்பட்டிருக்கு. புதனுக்கு இங்கே பாருங்கள், சுக்கிரனுக்கு அத்தி, சந்திரனுக்கு முருங்கம், வில்வம், நெல்லி. இன்னும் இந்த கோயிலில் பிரதோஷம், பௌர்ணமி, சிவராத்திரி, கார்த்திகை தீபோற்சவம், மகர சங்கராந்தி போன்ற நாட்களில் சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுது. அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி தோறும் ருத்ராபிஷேகம், ருத்ர யாகம் போன்ற யாகங்களும் இங்கே நடைபெறுதுங்க. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்க. பாருங்க, இந்த மிகப்பெரிய ஆலமரம். ஆலமரம் நிறைய கோயில்களில் ஸ்தல விருட்சமாக இருக்குது. திருவலங்காடு இந்த மாதிரி நிறைய கோயில் இந்த ஆலமரமே இங்கே கோயிலாக அமைஞ்சிருக்கு. அதுதான் ரொம்ப சிறப்பு. இந்த ஆலமரத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய புற்றுக்கள் சுற்றி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கடவுளின் உருவங்களும் இந்த மரத்தில் பதிந்து இருக்குது. அதெல்லாம் இந்த மரத்தோடைய ஒரு தெய்வீகத்தன்மையை உணர்த்தும் ஒரு விஷயம். அதில் நரசிம்மர் கூட இருக்காராம். இப்போ நம்ம உள்ளே போய் இந்த மரத்தை சுற்றி பார்த்துட்டு, அதாவது இந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு சுவாமியும் தரிசனம் பண்ணலாம். பாலகுருநாதீஸ்வரர் திருக்கோயில் நம்ம உள்ளே வரோங்க. இன்றைக்கி விசேஷ நாள் அப்படின்றதுனால இங்கெல்லாம் தயாராகிட்டுருக்காங்க. பாருங்கள், சிறப்பு பூஜை, அபிஷேகங்கள்லாம் நடைபெறும். நம்ம எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். சுவாமி தரிசனம் பண்ணிட்டோங்க. நம்ம இப்போ சுற்றி வலம் வருவோம்.
பாருங்க, இப்படி ஒரு கோயில் பார்க்குறது வந்து ரொம்ப அரிதுங்க. ஒரு ஆல மரமே வந்து கோயிலாக அமைந்திருக்கிற ஒரு விசேஷம், அற்புதம். பாருங்க, இங்கெல்லாம் தீபங்கள் வந்து வச்சுருக்காங்க. தீப ஸ்டாண்டுன்னு கூட சொல்லலாம். சுற்றி இதில் விளக்கு வச்சாங்கன்னா, அங்கே பாருங்கள் அகல் விளக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி வச்சு ஏற்றினாங்கன்னா ரம்மியமாக இருக்கும். அற்புதமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். மரங்கள் சார்ந்து இந்த கோயில் வந்து மரத்தையே பிரதானமாக வச்சு இந்த கோயிலானது இருக்குது. பா, வாவ். இந்த இடத்துல தான் நரசிம்மருடைய உருவம் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க போல். இதுதான். இந்த இடம்தான். இது வந்து நரசிம்மர் மாதிரியே அந்த அந்த வடிவம் அப்படி இருக்கிறதுனால இங்கே வணங்குறாங்க. இந்த விளக்கு வந்து வித்தியாசமாக நான் இப்போ பார்க்குறேங்க. ஒரு பிரம்மாண்டமான திரி மேல் நோக்கி, அதாவது நடுவில் வந்து விளக்கு ஏற்றுற மாதிரியான ஒரு அமைப்பில் ஏற்றுறாங்க இந்த ஊரில். அரிசி பாருங்கள், இந்த சம்பிரதாயமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எனக்கு. இங்கே இந்த பூமிக்கடியில் இந்த மரங்களின் வேர்களுக்கு இடையே சித்தர் தவம் இருக்கிறதுனால இங்கே அவருக்கு தினமும் தண்ணி வந்து வைக்கிறாங்க. இங்கே விளக்கும் ஏற்றி வைக்கிறாங்க. அவர் அப்பப்போ சூட்சமமாக பக்தர்களுக்கு காட்சி தருவார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குங்க. நம்ம இந்த மரத்தை வலம் வந்துட்டோம். இந்த மரத்தையே பாருங்களேன், இந்த விழுதுகள் விழுந்ததை வச்சு முதல் பிரகாரம், ரெண்டாவது பிரகாரம் மாதிரி ஒரு அமைப்பில் இவங்க பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த கல் மட்டும் நடுவில் வச்சுட்டாங்க. வாவ். ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, காலமுறையாக வந்து ரொம்ப எல்லாரும் விளக்கேற்றி எல்லாருமே அவங்க கையாலேயே வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. விளக்கேற்றி ஆரத்தி காமிச்சு வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அபிஷேகங்கள்லாம் ஆரம்பிக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அபிஷேகம் அலங்காரங்கள்லாம் பார்த்துட்டு பார்ப்போம்.
శివకేశవులకు ఇద్దరికి కూడా ప్రేరకమైన మాసమైనటువంటి ఈ మాసంలో ఈ రోజు ఇక్కడ పురాతనమైనటువంటి సుమారు 500 సంవత్సరాలకు పైబడినటువంటి మర్రి చెట్టు కింద ఈ పారాయణం చేయడం. తర్వాత డిసెంబర్ 3వ తేదీ
இதை வச்சு சுவாமிவாரி பிரதான சூழ்தல பல்கனியும் உடல் தோன்றிய பல்கனியும் பாழ்பட வேண்டுமே நிகழ்த்துமின் வாய்ப்புணரும் மொழியும் அனல் பொங்கலவும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க அதி அற்புதமான ஆலமரத்துக்கு உள்ளே இருக்கிற ஒரு அற்புதமான சிவன் கோயில், மிக பழமையான கிராமத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு சிவன் கோயில். ஹோப்ஃபுல்லி இந்த வித்தியாசமான கோயிலை உங்ககிட்ட அறிமுகப்படுத்தினதில் உங்களுக்கு சந்தோஷம் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நீங்களும் வாங்க. லொக்கேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அட்ரஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அருமையான இயற்கை சார்ந்த ஒரு கோவில் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அன்னதானமும் போடுறாங்க, பட் அன்னதானம் சாப்பிட்ற அளவுக்கு டைம் இல்லை நம்மளுக்கு. இங்கேயே ரொம்ப நேரம் இருந்துட்டேன், நம்ம கிளம்பலாம். ஓகே, இன்னொரு நாள் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.